வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. குரு பயிற்சி பலன்கள் 2026 2027 ஜூன் வரையும், 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரையும் அந்த 1 இயர் குருவுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி, பலன்கள், அதை பத்தி இப்ப பேச போறோம். முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு பகவான் ஃபேவரபிளான ஆளான்னு பார்க்கணும். மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு குரு அதிநட்பு கிரகமா இருக்கிறதுனால ரொம்ப ஃபேவரபிளானவர் தான். 9, 12 கூடியவரா வந்தா கூட அந்த ராசிக்கு கண்டிப்பா மேஷ ராசிக்கு குரு பகவானால பல நன்மைகள் தான் நடக்கும். குரு உச்சமாக போறார். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. அன்னைக்கு குரு உச்சமாகி கடகராசிக்கு போறார். இவ்வளவு நாள் மிதுன ராசியில இருந்தார். மிதுன ராசியில ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு மாதிரி 7.5 சனியோட ஆதிக்கம். 3ஆம் இடத்துக்கு குருங்கும் போது ஒரு மாதிரி மேஷராசிக்கு மன உளைச்சல், மனசங்கடம், விரைய செலவு அப்படின்னு சொல்லி ஒரு அன்ஃபேவரபிளான இடத்துல குருவுக்கு 3ஆம் இடத்தை விட ஓரளவுக்கு 4ஆம் இடம் நல்ல பலன்களை தரும். ஏன்னா 7.5 சனியை குரு பார்க்க போறாரு இப்ப. சரிங்களா? அப்ப இவ்வளவு நாள் மிதுன ராசியில இருந்த குரு இப்ப கடகராசிக்கு வர்றது மேன்மையான நல்ல பலன்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 60% நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில மேஷராசிக்கு கொடுக்கும். இதுல சந்தேகம் இல்லை. வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை மாற்றம் உருவாகும். 7.5 சனியை, அதாவது ராசிக்கு விரயத்தில் இருக்கும் சனியை குரு பகவான் பார்க்கறதுனால மங்கு சனியாக வேலை செய்தவர் இப்பொழுது பொங்கு சனியாக வேலை செய்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார். சனி எங்க இருக்கிறாருன்னா குரு வீட்டுல இருக்கிறார். அந்த குருவே உச்சமாகிறாருங்கிறதுனால சனி பகவான் 7.5 சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். ஏன்னா குருவின் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால 7.5 சனியை தாக்கத்தை குறைச்சிக்கிடுவார். அதே நேரத்துல குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு நேரடியா விழுகிறதுனால தொழில் மாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி 60% நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். தொழில் வேலை மாற்றத்தை ஏற்படுத்த போகும் இந்த 4ஆம் இடத்து குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மேஷராசிக்காரவங்களுக்கு வயோதினமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா விரைய சனியா இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லா தரப்பு மக்களுக்கும் மேஷராசிக்காரவங்களுக்கு நிச்சயம் மாற்றத்தை தரப்போகிற ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். ரிஷபம். குரு பயிற்சி பலன்கள் 2026 ரிஷபம். குரு உச்சமாகிறார். 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் தனது உச்ச இல்லத்துக்குள் நுழைவார். இப்ப குரு பகவான் உச்சமாக போறார் ஜூன் 1ஆம் தேதி. ரிஷபராசிக்கு ஏற்கனவே ஃபேவரபிளா தான் சனி இருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அந்த சனி பகவான் நிற்கிறது குருவின் வீடா இருக்கிறதுனால இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்துல குருவின் வீட்டுல லாபகரமா இருக்கிற நிலையில அந்த லாபாதிபதி உச்சம் பெறுறதுனால லாபங்களுக்கு குறை இல்லாம ஒரு தொழில் துறையில இருக்கவங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் தேடித்தரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு தேடித்தரும். அதே போல மாணவ மணிகள், அதே போல வயோதினமா இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப மாணவ மணிகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தான் தரும். அதுல சந்தேகம் இல்லை. இப்ப காலேஜ் போறாங்க, இப்ப படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும், படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த 10th 12th படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாக ரிஷபராசிக்கு 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ இல்லை என்பதால் கண்டிப்பாக மாணவ மணிகள் அது காலேஜுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல 10th 12th படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பலன்களே கண்டிப்பாக தரும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நான் சொல்றதெல்லாம் இந்த குரு பயிற்சிங்கிறது பொதுவான பலன்கள். ரிஷப ராசிக்கு இந்த குரு சாதகமான 11ஆம் இடத்துல இருக்க சனியை குரு பார்க்கிறார். அப்ப சாதகமான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவா விரிவா விளக்கமா நம்ம பலன் சொல்ல முடியும். ஒரு உதாரணமாக உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலையும் குரு இதே மாதிரி உச்ச நிலையில இருக்கிறார் அப்படின்னா அந்த உச்ச நிலையில இருக்கிற குரு கோச்சாரப்படியும் உச்சம் பெறும் பொழுது அபரிதமான யோக பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரானா கண்டிப்பா கொடுப்பார். நீங்க அங்க என்ன லக்னமா பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். இதுவே அனைத்தும் பொது பலன்களே. அப்ப ரிஷபராசிக்கு தொழில்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வேலைக்காக, அதாவது வேலை இப்ப நான் மாறணும் அல்லது வேலை நான் ப்ரமோட் ஆகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல பயிற்சியாக அமையும். சனியும் நல்ல இடத்துல இருக்கிறார், குருவும் நல்ல இடத்துல இருக்கிறார். ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் இருந்தாலும் 10ல் பாம்பாவது பாவியாவது இருக்கணுங்கிறதுனால கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க
ராசிக்காரவங்களுக்கு இந்த உச்சமாகும் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அட்டமாதிபதியான குரு 8-11 குரு உச்சமாகிறார். ஆனா அவர் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு 11ஆம் இடத்துக்கு மறையாம நல்ல இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் இடத்துக்குரிய பலன்களை அதிகமா செய்வாருங்கிறதுனால ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். மிதுன ராசிக்கு ஜூன் 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? ஜூன் மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாக போகும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்கும், அபரிதமா இருக்கும். இந்த குரு பயிற்சியிலேயே ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்க போறது இல்ல. முதல் இடத்துல இருக்கவங்க மிதுன ராசி தான். அடுத்தபடியா மகரத்தை சொல்லலாம். ஒரு 5 ராசி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம மிதுன ராசி எடுத்துக்கிடுவோம். இதுல மிதுன ராசிக்கு இவ்வளவு நாள் ஜென்ம குரு ராசிக்குள்ள குரு உட்கார்ந்து இருந்தார். ஜென்ம வியாழன் கண்டிப்பான முறையில நல்ல பலன்களை தரமாட்டார். வெளியே நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அப்ப இப்ப குரு 2ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அப்ப இவர் என்ன மாதிரியான இடத்துக்கு அதிபதி? மிதுன ராசிக்கு 7-10 கூடையவர். அப்ப 10ஆம் வீடுங்கிறது தொழில் வீடு. தொழில் வேலையை குறிக்கக்கூடிய பாவத்துக்கு அதிபதி உச்சமாகி 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 10ல சனி அருமையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப என்ன ஒரு எக்ஸலண்டான அமைப்பு பாருங்களேன். கேந்திரத்துல 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார் குரு வீட்டுல. அந்த குரு உச்சமாகி அந்த இடத்த பாக்குறாரு. அப்ப தொழில் ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் பார்க்க போறாங்க. மிதுன ராசிக்காரவங்க புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யலாம். உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சுட்டு நீங்க தாராளமாக புதிய தொழில் செய்யலாம். வேலை மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் அல்லது பொருளாதார முன்னேற்றம் அல்லது வருமான பெருக்கம், நான் ஒண்ணு பிளான் பண்ணேன் அது இப்ப நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க பிளான் பண்ண விஷயம் பூராமே இப்ப பாசிட்டிவா நடக்க போகுது. குருவினுடைய பார்வை 6, 8, 10 எல்லாம் பாக்குறதுனால 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், கடன் பிரச்சனை குறைவது, உடல்நல பாதிப்புல இருந்து வெளியே வர்றது போன்ற நல்ல பலன்களை இந்த மிதுன ராசிக்காரவங்க சந்திக்க போறாங்க. மிதுன ராசிக்கு அதி அற்புதமான சிறப்பான பலன்கள். குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரப்போகுது. வருமானத்துக்கும் பஞ்சம் இல்லாம இந்த ஒரு வருஷம் அருமையான பலன்களை இந்த மிதுன ராசிக்காரவங்க சந்திக்க போறாங்க. கடகராசி 4வது ராசி. இந்த ராசியில தான் குரு பகவான் உச்சம் பெறுறாரு. அப்ப இந்த ராசிக்காரவங்களுக்கு ஜென்ம குரு, அப்ப ஜென்ம வியாழன் அப்படிங்கும்போது வனவாசம் கதை அப்படிங்கிறதெல்லாம் இங்க வேலை செய்யாது. ஏன்னா இங்க குரு உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு. அப்ப கடகராசிக்காரவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஏன்னா கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் எதுவுமே நடக்கல. அவங்களோட மதிப்பு மரியாதை, அவங்களோட வேல்யூ உயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இப்ப நடக்க போகுது. குரு கடகராசிக்கு பாக்கியாதிபதியா இருக்கிறதுனால பாக்கியாதிபதி ராசியில உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பு. குலதெய்வ அருள் கிடைக்க போகுது. அதே நேரத்துல குலதெய்வ பிரார்த்தனை பண்றவங்க பண்ணிக்கலாம். அதே போல அந்த தெய்வ வழிபாடுகள், ஏதாவது நான் நேர்த்திக்கடன் வச்சிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்துல இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஜென்ம குருவாவே இருந்தா கூட உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதியா இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு அவர் மறைகிறாரு. பாக்கியஸ்தானத்துக்கு திரிகோணத்துல 5ஆம் இடத்துல உச்சமாறதுனால நிச்சயம் நல்ல பாசிட்டிவான நல்ல பலன்களை இந்த கடகராசிக்காரவங்களுக்கு கொடுப்பார். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கு. அதே போல கடகராசிக்காரவங்க தனிப்பட்ட அவங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. 7ஆம் இடத்தை நேரடியா குரு பார்த்து 7ஆம் அதிபதி குருவோட பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 7ஆம் அதிபதியும் குரு பார்க்கிறார். அப்ப கல்யாணம் கண்டிப்பான முறையில நடைபெறும். ஜாதகத்துல தசாபுத்தி சாதகமா இருக்கும் பட்சத்துல நிச்சயம் திருமணம் நல்ல விதமாக நடக்கும். அதே போல மாணவ மணிகளுக்கும் சரி, ஒரு தொழில் துறைகள்ல இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். வேலை மாற்றம், இடம் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதே போல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரமாகத்தான் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் ராசிக்குள்ள குரு வர்றாரே, அப்ப சில தொந்தரவுகளை தருவாரே, கவலையே வேண்டாம். சோ இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாக போற குரு, ராசிக்குள் உச்சமாகும் குரு உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரப்போகிறார். பரிகாரமாக வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கேற்றி வழிபடுவது காலச்சிறப்பு. அதே போல பசுவுக்கு நீங்க வெண் பசுவுக்கு
நீங்க அகத்திக்கீரை கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் நீங்க உங்க கையாலேயே செஞ்சு பசுமாட்டுக்கு நீங்க வியாழக்கிழமை நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். ஒரு இலையில வச்சு பசுமாட அந்த பொங்கலை அருந்தும் போது உங்களுக்கு நல்லது. போய் பசுமாட்டோட பின்பகுதியை தொட்டு வணங்கிட்டு வரலாம். ரொம்ப நல்ல பலன்களே நடக்கும். சிம்ம ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சமாகும் குரு என்ன பண்ண இருக்கிறார் சிம்மராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம், ராசிக்குள்ள ராகு கேதுவோட பிடியில சிம்மராசி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்கு நேரங்காலம் சுத்தமா நல்லா இல்ல. இப்ப இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது? குரு பயிற்சி 11ஆம் இடத்துல இருக்க குரு அவரும் பாருங்க 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12th ஹவுஸ்க்கு குரு வர்றாருன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அஷ்டமத்து சனிய இந்த குரு பார்க்கிறது அஷ்டமத்து சனியோட வேகத்தை குறைக்கும். உங்களோட சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடந்தா நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா அட்டமாதிபதி உச்சம் பெறும் பொழுது இந்த உயில் சொத்து, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உயில் சொத்து, இந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றது, அப்புறம் எதிர்பாராத திடீர் தனயோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அட்டமாதிபதி உச்சம் பெற்று அட்டமஸ்தானத்தை பார்க்கிற நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க சுய ஜாதகம் அதுக்கு அனுமதிக்கணும். உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அட்டமாதிபதி உச்சம் பெறும் காலத்தில் 8ஆம் அதிபதி வலுத்து 8ஆம் இடத்தை பார்க்கிற நேரம் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா பொது பலன்கள்ல ராகு கேதுவோடைய ஆதிக்கத்திலையும் அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்திலையும் விரைய குருவுடைய ஆதிக்கத்திலையும் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு சற்று மத்தியமமான நேரம். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது கால சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி தரிசனம் பண்ணுங்க. சனிக்கிழமை காலையில பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான குரு பயிற்சி. இப்ப 10ஆம் இடத்துல இவ்வளவு நாள் குரு உட்கார்ந்து இருந்தார், படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தார். 10ல குரு இருக்கவே கூடாது. உங்களுக்கு 10ல போய் குரு உட்காந்து இவ்வளவு நாள் படாத பாடு படுத்திட்டாரு. இப்ப 11ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி உச்சமாக போறாரு. அந்த உச்சமாக போற குரு தன்னுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் செலுத்துறாரு பாருங்க. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், மூணுமே சூப்பரான இடம். முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு, புத்தி ஸ்தானத்தை பாக்குறாரு, கலத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு, அங்க இருக்கிற சனியை பாக்குறாரு. சனி குரு வீட்டுல உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சனி அதிகமான சுப வலுவில் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சனி சுபத்துவமாயி ராசியை பாக்குறாரு. அப்ப கன்ஃபார்மா உங்க ராசிக்கு வெற்றிகரமான பல நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நடக்க போகுது. கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் 100% சொல்றேன், கண்டிப்பா கல்யாணம் ஆகும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய நேரம். அதே போல கண்டச்சனிய குரு பாக்குறதுனால அந்த கண்டகச்சனியுடைய வேகமும் குறையும். அதே நேரத்துல இந்த கன்னி ராசிக்காரவங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், அந்த விஷயம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். வேலை உத்தியோகத்துல மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சம்பள உயர்வோட நல்ல மாற்றங்கள் உங்களை சேரும். சுய ஜாதகம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் பட்சத்தில் இப்ப யோகமான பலன்கள் இருக்கு. மாணவ மணிகளுக்கு இப்ப காலேஜ் போய் சேர போறாங்க, அவங்க விரும்பிய இடத்துல போய் படிப்பாங்களா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா படிப்பாங்க. அவங்க ஜாதகத்துல என்ன படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கோ அந்த படிப்பை சூஸ் பண்ணி போனாங்கன்னா இப்ப இருக்கிற இந்த கிரக நிலைகளுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல பரீட்சை எழுத போறாங்க அப்படின்னா இந்த வருஷம் பரீட்சை எழுத போற 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு காலமா இருக்கு. ஒரு தொழில் பண்றவங்களுக்கு, ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு சிறப்பான காலமாக இந்த ஒரு வருட காலம், இந்த ஜூன் 1ல இருந்து 2027 ஜூன் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு வருட காலம் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் நல்ல பலன்களே நடக்கும். கன்னிராசிக்கு. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசிக்கு உச்சமாக போகும் இந்த குரு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாக போறார் கடகராசிக்கு. ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ல குரு போறாரு, பதவி பறி போகுமே, அந்த பயம்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சனியோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. சனி அருமையா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், குரு வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த குரு அந்த சனியை பார்க்க போறாரு. அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த வேலை உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க, வேலை மாற்றம் ஏதாவது வருமா சார், அல்லது தொழில் துறைகள்ல நான் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆவனா, கண்டிப்பா ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமாக போறார். அவர் 6ஆம் அதிபதி உச்சமாக போற டயத்துல வேலை மாற்றம் அல்லது வேலையாட்களை மாத்தி புதுசா வேற வேலையாட்களை பணியமர்த்தி வேலை பார்க்கறது, அல்லது தொழில் ரீதியா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பான முறையில சாத்தியமானா நிச்சயம் சாத்தியமாகும். உங்களுடைய சுய ஜாதகத்துல
தசாபுத்தி என்னன்னு பாருங்க. அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா தொழில் மாற்றங்களோ, வேலை மாற்றங்களோ, அல்லது அந்த அந்த வேலையாட்களை மாத்துறது, இப்படி ஏதாவது பாசிட்டிவான விஷயம் உங்க தொழில் ரீதியா நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மொத்தமா தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பயிற்சி கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கே ஒழிய கைவிடுற மாதிரி இல்ல. கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு மாசம் மாசம் உங்க ராசிநாதன் சுக்கிரன் அந்த 12 ராசிக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு தான் வருவாரு. அப்ப அந்த 12 ராசிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருப்பாரு. ஒரு சமயம் பாத்தீங்கன்னா மீனத்துல உச்சமாவாரு. ராசியிலேயே உட்கார்ந்துருப்பாரு. சோ அந்த 12 மாசத்துல இந்த குரு பகவான் இந்த கடகராசியில இருக்கும்போது உங்க ராசிநாதன் வெவ்வேறு இடங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா டிரான்சிட் ஆறவர் தானே. அப்ப அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதையெல்லாம் நம்ம மாசம் மாசம் ராசி பலன்லயே நான் சொல்லதான் போறேன். சரிங்களா? அதனால 10ஆம் இடத்துல போய் மொத்தமா அந்த குரு உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு இந்த 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு பதவியை பறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். வேலையை கெடுத்துரும்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக உங்க சுய ஜாதகம் வேண்டும். அதே நேரத்துல உங்க சனி பகவான் 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. உச்ச குருவோட வீட்டுல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வேலையில பெரிய அளவுல தொந்தரவு வராது. தொந்தரவுகள் வந்தாலும் நல்ல வேலைக்கு போய் நல்ல செட்டில் ஆகத்தான் போறீங்களே ஒழிய மைனஸ் இல்ல. அந்த சனி திசையை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி இந்த சனி திசை நடக்கிற அந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி யோகமான இடத்துல இருந்து இப்ப கோச்சாரப்படியும் சனி உச்சனோட வீட்டுல இருக்கிறதுனால அருமையான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்ல. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். சரிங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. வெறும் குரு உச்சமா இருக்கிறாரு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு கெடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதர விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. அதனால துளாராசிக்காரவங்க கண்டிப்பா நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியின் மூலமா அனுபவிக்க போறீங்க. கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவுல பாதகங்கள் வராது. விருச்சக ராசி 8வது ராசி, காலபுருஷனுக்கு 8வது ராசி. 12 ராசியில 8வது ராசியா விருச்சக ராசி இருக்கு. எக்ஸலண்டான பலன்கள் விருச்சக ராசிக்காரவங்க சந்திக்க போறீங்க. இவ்வளவு நாள் 8ல குரு இருந்தாரு. இப்ப பாக்கியஸ்தானத்துல போய் குரு உச்சமாயி ராசியை பார்க்க போறாரு. 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு. என்னென்ன இடத்தெல்லாம் பாக்குறாரு பாருங்க. முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு, புத்தி ஸ்தானத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு. இது எல்லாமே விருச்சகத்துக்கு ஒரு பெரிய பலம். சோ இந்த பதவி உயர்வுக்காக காத்திருக்கவங்க, அதே நேரத்துல வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கிறவங்க, ப்ரமோஷன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா கிடைக்கும். சம்பாத்திய உயர்வு, அதாவது வருமான உயர்வுக்காக நான் காத்திருக்கேன், நிச்சயம் நடக்கும். ஒரு தொழில நான் ஒரு மந்தமான சூழ்நிலையில கடந்த சில நாட்களா இருந்தேன். இப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை ஜூன் 1ஆம் தேதி 2026 இருந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் 2027 ஜூன் வரையுமே குரு கடகத்துலதான் இருக்க போறார். கண்டிப்பான முறையில விருச்சக ராசிக்காரவங்க தொழில் பண்றவங்களுக்கும் சரி, ஒரு உயர்ந்த பதவிக்காக காத்திருக்கவங்களுக்கும் சரி, அதே நேரத்துல வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கவங்க, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் காத்திருக்கு. அதே போல மாணவ மணிகளுக்கும் இப்ப அற்புதமான நேரம் தான். பரீட்சை எழுத போற 10வது 12வது படிக்க போறவங்களுக்கு கண்டிப்பான முறையான அடுத்த ஜூன் வரையும் குரு இங்கேதான் இருக்க போறாரு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பரீட்சை எப்படியும் மார்ச் ஏப்ரல்ல 2027 வந்துருச்சுன்னா அப்ப குரு உங்க ராசியை தான் பார்ப்பாரு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்க போகுது மாணவ மணிகளுக்கு. சோ அதே போல காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ் போறாங்கன்னா என்ன கோர்ஸ் எதிர்பார்க்கறாங்களோ அந்த கோர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா? அதனால விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நம்பர் 1 இந்த குரு பயிற்சி. அதுல சந்தேகம் இல்ல. அருமையான பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு. உச்ச குரு வேற கண்டிப்பான முறையில நல்ல பலன் தரும். உங்க ராசிநாதனுக்கு குரு நண்பரு, உங்க ராசிக்கு யோகக்காரர் உச்சமாகிறாரு, ராசியை பார்க்கிறார். அதி அற்புதமான யோக பலன்கள். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் உச்சமாக போறாரு. அப்ப அந்த ராசிக்காரவங்க நிம்மதி பெருமூச்சு விடணும். இப்ப 7ல குரு உட்கார்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் கண்ட சனி 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருந்தாரு இவ்வளவு நாளா. அப்ப கொஞ்சம் ஹெல்த் ட்ரபிள், கொஞ்சம் வயோதினமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அப்ப இப்ப குரு உச்சமாகி அந்த சனியை பார்க்க போறாரு. அப்ப சனியை சாந்தப்படுத்த போறாரு குரு. அப்ப கண்டிப்பான முறையில நிச்சயம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் தனுசு ராசிக்காரவங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் 8ல உச்சமாகிறதுனால 8ஆம் இடம்ங்கிறது உயிர் சொத்து. 8ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ் பணத்தை தெரிவிக்கிற இடம். 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகத்தை தரக்கூடிய இடம். சரிங்களா? அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த குரு வர்றாரு அப்படிங்கும் போது, அது ஒரு ராசிநாதனே அங்க உச்சமாகி உட்கார போறாருங்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிற ஒரு குரு பயிற்சி. அட்டமத்து குருன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் குரு வர்றாரு. 4ஆம் அதிபதி உச்சம் பெறும்போது சொத்து சேர்க்கை உருவாகும். 4ல சனி வேற
உட்காந்து அதை கன்ஃபார்ம் பண்றாரு. சரிங்களா? சனி போய் 4ல உட்காந்து குரு பாக்குறாரு. அப்ப கன்ஃபார்மா வந்து சொத்து வாங்குற அமைப்பு கண்டிப்பான முறையில தனுசு ராசிக்காரவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல யோகமான தசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொத்து வாங்குவாங்க தனுசு ராசிக்காரவங்க. அட்டமத்து குருன்னுலாம் பயப்பட வேண்டாம், முடங்கி கிடக்க வேண்டாம். ஏன்னா குரு 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. சோ 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கும் போது வருமானம், குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தன வளர்ச்சி இதெல்லாம் நல்லா முன்னேறக்கூடிய நேரம். 4ஆம் இடத்தை பாக்குறாருன்னா சொத்து வாங்க போற நேரம். தாயாருக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாம இருந்தாங்கன்னா அது வந்து இப்ப சரியாகக்கூடிய நேரம். 12ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்னா சுப விரயத்தை பண்ண போற ஒரு அற்புதமான நேரம். சோ விரய பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் குரு பாக்குறதுனால எந்த அளவுக்கு பணம் வருமோ அந்த அளவுக்கு செலவுகளும் வருங்கிற மாதிரியான ஒரு நல்ல பயிற்சியாகத்தான் இருக்கு. தனுசு ராசிக்காரவங்களுக்கு அட்டமத்து குருன்னுலாம் பயப்பட வேண்டாம். ராசிநாதன் உச்சமாகிறார். கண்டிப்பா நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரவங்களுக்கு திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரப்போறார். அதுல சந்தேகம் இல்லை. மகர ராசி. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு நேரடியா வந்து உச்சமாகி மகர ராசியை தான் பார்க்க போறாரு. இப்ப ஒரு சாமியாரு அல்லது ஒரு நல்ல எனர்ஜி உள்ள ஒரு ஆளு, ஒரு பெரிய மனுஷன், சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் உங்களை நேரடியா பார்க்க வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்குமா இல்லையா? அந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு நேரடியா 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்குற அற்புதமான நேரம். இதுல ஜாக்பாட் மாதிரி பாருங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி எங்க உட்காந்துருக்கிறாரு? குரு வீட்டுல உட்காந்துருக்காரு 3ஆம் இடத்துல. அந்த 3ஆம் அதிபதி உச்சமாகி ராசியையும் பார்த்து, ராசிக்கு அதிபதியான சனியையும் பார்த்து, ஜாக்பாட் மாதிரி இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதி அற்புதமா இருக்கு. லைஃப் பார்ட்னரோட ஏற்பட்ட மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இது எல்லாமே நீங்கி அற்புதமான பலன்கள் நடக்க போகுது. லைஃப் பார்ட்னர் மூலமாவே பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்தபடியா கல்யாணத்துக்காக காத்திருக்கிற மகர ராசிக்காரவங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் ஆகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உங்க சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சாரப்படி வந்து வியாழ நோக்கம் இருக்கு. ஆனா உங்க சுய ஜாதகப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதன்படி தான் நடக்கும். சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கங்க. ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கான மகர ராசிக்காரவங்களுக்கு திருமண யோகம், சுபகாரியம் நடக்கிறது, சரிங்களா? வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் பொருளாதார ரீதியா அடுத்த கட்ட நகர்வு, பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு போறதுங்கிறது, ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுங்கிறது, ஒரு சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது, இப்படி நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. கடந்த காலங்கள்ல மகர ராசிக்காரவங்களுக்கு 7ரை சனி விலகுனாலும் 6ஆம் இடத்து குருவா இருந்ததுனால கடந்த ஒரு வருஷமா சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க. இனி அந்த தொந்தரவு இருக்காது. சோ குரு உச்சமானதுனால ப்ரமோஷனு, பதவி உயர்வு, அப்புறம் அந்த வேலைக்காக நான் வேற வேலைக்கு மாறலாமான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேற வேலைக்கு போறதுங்கிறது, நீங்க விரும்பிய விஷயங்கள் பூராமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா தான் இந்த பயிற்சி இருக்கு. மாணவ மணிகளுக்கும் சரி, அதே நேரத்துல தொழில்துறையில இருக்கவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, A to Z எல்லா பேர்த்துக்குமே இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. சுய ஜாதகத்தை நீங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் தெளிவான ஒரு பதிலுக்கு வர முடியும். நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன்கள். சரிங்களா? என்ன இருந்தாலும் 12 வருடத்துக்கு ஒரு முறை கடகராசிக்குள் உச்சமாகும் குரு உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்புன்னு சொல்லிக்கிறேன். நல்லதே நடக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் 5ல குரு இருந்தாரு. இப்ப குரு 6க்கு போறாரு. அன்பேவரபிளா இருக்கு. ரொம்ப அன்பேவரபிளா இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள ராகு கேதுவோட ஆதிக்கம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 7ரை சனியில பாதச்சனி வேற. இதுல குருவும் பாருங்க 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்கள் கிடைக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா விரும்பிய வண்ணம் நீங்க விரும்புற மாதிரி கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி. சரிங்களா? அதே நேரத்துல வருமானம் இருக்குமா? இருக்கும். ஆனா அளவா தான் இருக்கும். தேவைக்கு மீறி இருக்காது. அளவான வருமானமும், அதே நேரத்துல வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு திருப்திகரமான ஒரு வேலை மாற்றமா இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்குள்ள ராகு கேது இருக்கிறாரு, ராசிக்கு 2ல சனி இருக்கிறாரு, குருவுமே 6ஆம் இடத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துக்குலாம் விழுகிறதுனால அளவான வருமானத்தோட ஏதோ இந்த வருஷம் வந்து ஒரு மத்தியமமா உங்க வண்டி உருண்டு ஓடும்னு வேணா சொல்லலாமே ஒழிய ஒரு சிறப்பான பலன்கள்னு சொல்ல முடியாது. சரிங்களா?
இந்த வருஷம் எண்டுல வந்து ராகு கேதுக்கள் உங்க ராசியை விட்டு வெளியே போறது ஒரு சிறப்பு. சரிங்களா? அடுத்த வருஷம் வந்து கும்பராசிக்கு அருமையான பலன்கள் இருக்கு. இப்ப இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மத்தியமமான பலன்கள் தான் கும்பராசிக்கு இருக்கு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க, நல்லது. சனிக்கிழமை வந்து காலபைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க, ரொம்ப ரொம்ப ஏற்றமிகு நல்ல பலன்களை சந்திக்கலாம். அதே போல குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குடும்பத்துக்குள்ள சச்சரவுகள் குறையறதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, நல்லது. மீனராசி கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்காரவங்க படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாரு சனி பகவான். சில பேர்த்துக்கு நோய் தொந்தரவு, சில பேர்த்துக்கு வந்தீங்கன்னா காரிய தடை, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையில இருக்காங்க. வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கு. ஓரளவுக்கு மத்தியம வயசுல இருக்கவங்களுக்கு வேலையில பிரச்சனை, கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கல்யாண தடை. படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நல்லா போகலாம் அப்படின்னு நினைச்சா அதுல சில பேர்த்துக்கு குழப்பங்கள். இப்படி மீனராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஜென்மச்சனி. ஆனா பாடம் கத்து கொடுக்கத்தான் சனி பகவான் வந்திருக்கிறாருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். சனி பகவான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான். உங்களுக்கு வந்து நல்லது என்ன கெட்டது என்னங்கிறத தெரியப்படுத்துறாரு. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு உங்களை தெரியப்படுத்துறாரு. ராசிக்குள்ள சனி வரும்போதுதான் உங்களுக்கு கஷ்டகாலம் வரும். கஷ்டகாலம் வரும்போதுதான் உங்களுக்கு நல்லவன் உங்க கூட இருக்கானா கெட்டவன் உங்க கூட இருக்கிறானான்னு தெரியும். அப்ப பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். சரிங்களா? அதே நேரத்துல இப்ப ராசிநாதன் குரு உச்சமாக போறாரு. அப்ப சனியுடைய வேகம் அப்படியே குறையும். ஏன்னா சனி உங்க ராசியில இருக்கிறாரு. ராசிநாதன் வந்து உச்சமாகி 11ஆம் இடத்திலையும் பாக்குறாரு. சனி வீட்டையும் சனி பாக்குறாரு, சனி வீட்டையும் குரு பாக்குறாரு, சனியையும் குரு பாக்குறாரு. 11ஆம் இடம் சனி வீடு, அதையும் குரு பாக்குறாரு, சனியையும் குரு பாக்குறாரு. அப்ப வருமானம் கண்டிப்பான முறையில ஓரளவுக்கு உயர போகுது. அதே நேரத்துல இந்த மந்தமான போக்கு, சரிங்களா, மந்தமா இருக்கீங்க, அந்த மந்தமான போக்கு நீங்க போகுது. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இப்ப அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. பொருளாதார பிரச்சனையோட இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல சுதந்திரம் கிடைச்சு ஓரளவுக்கு சரளமான பணப்புழக்கம் கிடைக்க போகுது. ராசிநாதன் உச்சமாயி ராசியை பார்க்க போறாரு. இதை விட ஒரு பிளஸ் என்ன வேணும்? கண்டிப்பா அந்த ஒரு வருஷம் ஜென்ம சனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்க போறீங்க. ஓரளவுக்கு இந்த ஒரு வருட காலம் சனியை குரு பார்த்த காரணத்தினால நன்றாகவே இருக்க போகிறீங்க. ஜென்ம சனியோட தாக்கம் குறைய போகுது, கவலைப்பட வேண்டாம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்க, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க, இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் பூராமே இந்த மீனராசிக்காரவங்களுக்கு நடக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். சரிங்களா? அதே போல சனி குரு வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறார். அப்ப நீங்க வந்து சரபேஸ்வரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணுங்க, நல்லது. நன்றி.